ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து திருப்பி நான் வந்து மேத்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, லா ஆஃப் இன்டிசஸ். ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். ஸோ அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, இப்ப நீங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறீங்க. இது வந்து எல்லா கிளாஸஸ்க்குமே யூஸ் ஆகும். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம் போறவங்களுக்கு, அண்ட் தென் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும் அப்டின்னு கிடையாது. ஒரு பெரிய ப்ராப்ளம் போடுறீங்க. உங்களுக்கு வந்து அத சால்வ் பண்றது வந்து பெரிய நம்பரா இருக்கு அப்டின்னா, அத வந்து இந்த லா ஆஃப் இன்டிசஸ் வச்சு அத என்ன பண்ணிக்கலாம்? அ சின்னதா மாத்திட்டு, நீங்க அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பத்தி பார்த்துட்டு நம்ம அடுத்து போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பேஸ். ஸோ இது வந்து பவர். ஸோ சின்ஸ் த பேஸஸ் ஆர் ஈக்குவல், பவர்ஸ் ஆர் ஈக்குவல்ன்னு சொல்லி அது ஒரு டெர்ம் இருக்கு. அத பத்தி அப்புறம் பார்க்கலாம். இது வந்து இதுதான். பேசிக் ஃபார்முலா பாருங்க. a பவர் m இன்டு a பவர் n பாருங்க. a பவர் m இன்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த இத வந்து ரீட் பண்ணி காமிச்சர்றேன். a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இந்த 2 a வந்து ஒரே இதா மாறிடுச்சு. ஏன்னா, பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கனால 2மே ஒரே a n நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த 2 இடத்துலயும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ் தான் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப பேசிக்ல இருந்து போறேன். இதெல்லாம் சில பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க, இனிமே வரக்கூடியவங்க, இப்ப தான் நான் வந்து பிரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. a பவர் m த ஹோல் பவர் n அத வந்து எப்படி மாத்தலாம்னா, a பவர் mn அப்படின்னா இப்படி இருந்தா இத வந்து மல்டிப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வந்து வேற வேற நம்பர் இருக்கு. பட் பவர் மட்டும் ஈக்குவலா இருக்குன்னா, அந்த பவர் வந்து 2க்குமே காமன்னு அர்த்தம். a பவர் m இன்டு b பவர் n. இதே இது டிவிஷன்ல இருக்கும்போதும் இது 2ம் இப்படி வரும். a பவர் n பை b பவர் n. எனிதிங் பவர் 0னா அதோட வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து இப்ப இந்த ஃபார்முலாலருந்து ஒரு 2 ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணலாம். என்ன அப்டின்னா, இங்க ஒண்ணுமே இல்லாம 1 பை a பவர் n இருக்குன்னா, அது மேல போகும்போது மைனஸ்ல போகும். இதே இது மைனஸ்ல இருந்ததுன்னா, மேல போறப்ப அது பிளஸ்ல போயிடும். இதுதான் வந்து பேசிக் ஃபார்முலாஸ் ஃபார் லா ஆஃப் இன்டிசஸ். இது போல சர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டிசஸ் பத்தி பார்த்துரலாம். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் நானு. இப்ப பாருங்க. 5 பவர் இப்ப வந்து இப்படி எழுதுறேன். 5 பவர் 3 இன்டு 5 பவர் 2. அப்ப இத எப்படி எழுதலாம்? 5 பவர் 3 பிளஸ் 2ன்னு எழுதிடலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 5. இத இப்படியே விடலாம். உங்களுக்கு 3 ஆப்ஷன்ல இத டிரைவ் பண்ணி குடுத்துருவாங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பவர் 5னா 5 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் 5 இன்டு 5 இன்டு 5 இன்டு 5 இன்டு 5. ஸோ இத மல்டிப்ளை பண்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியலனா நம்ம சேனல்லயே அதுக்கான வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி வேண்டாம் எனக்கு திருப்பி இன்னொரு தடவ சொல்லி தாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து திருப்பி இன்னொரு தடவ வீடியோ போடுறேன். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் கீழ குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இப்படி குடுத்துருக்காங்களா? இல்ல இத டிரைவ் பண்ணி குடுத்துருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. 5 பவர் 3 டிவைடட் பை 5 பவர் 2ன்னு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத எப்படி எழுதுவீங்க? 5 பவர் 3 மைனஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 1 விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் 5. ஓகே. இதுதான் இந்த ஃபார்முலாக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு நான் போடுறேன் பாருங்க. அடுத்து பாருங்க. 5 பவர் 3 த ஹோல் பவர் 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 3 இன்டு 2. 5 பவர் 3 2s ஆர் 6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னடா எல்லாமே சின்ன நம்பர்ல போடுறாளே! பெரிய நம்பர் நீங்க போட்டு பழகுங்க. நான் அதுக்கு அடுத்து இதோட ஹோம் ஒர்க்கும் தருவேன் நானு. ஸோ அடுத்த ஃபார்முலா பாருங்க. 5 இன்டு 3 த ஹோல் பவர் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்னா 5 பவர் 2 இன்டு 3 பவர் 2. இப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் எப்படி டிரைவ் பண்ணணும்? 5 3s ஆர் 15 பவர் 2ன்னு போடக்கூடாது. என்ன பண்ணணும்? 5 இன்டு 5 இன்டு 3 இன்டு 3 இப்படி தான் டிரைவ் பண்ணணும். ஓகேவா? 3 2s ஆர் 6ன்னு போட்றக்கூடாது. 3 3s ஆர் 9. ஓகேவா? அடுத்து 5 பை 3 த ஹோல் பவர் 2 அப்படின்னா என்ன வரும்? 5 பவர் 2 இன்டு 3 பவர் சாரி இத டிவைட்ல பண்ணணும். 5 பவர் 2 பை 3 பவர் 2. அப்ப இத டிரைவ் பண்ணீங்கன்னா 25 பை 9ன்னு வரும். ஸோ இத சால்வ் பண்ணியும் போடலாம். இல்ல அப்படியே போடலாம். இல்ல இப்படி போடனாலும் உங்களுக்கு கீழ ஆப்ஷன்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 5 பவர் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. 5 பவர் எனிதிங் பவர் 0னா 1. ஓகேவா? இப்ப இந்த 2 இதுக்கு நான் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. 1 பை 5 பவர் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 3. 1 பை 5 பவர் மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 3. ஸோ இதுதான் இப்படிதான் எழுதணும்னு சொல்றேன். இத வந்து பெரிய பெரிய சம்ல போடும்போது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பேசிக்ஸ். இதான் லா ஆஃப் இன்டிசஸோட
பேசிக்ஸ். இந்த மாரி நெறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு Instagramல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.